ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. இதே சப்போர்ட் எப்போவும் உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்த ஹோம் டூர் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லை, இது எந்த வாசல், அது எந்த வாசல், ஒன்றுமே புரியலன்னு சொன்னீங்கல்ல. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் காட்டினேன்ல, இது வந்து ஒரு வாசப்பக்கம் வரும். இது வந்து மேற்கு திசையில் வந்து இருக்குது. அந்த சைடு தான் ஆல்ரெடி வந்து அதாவது கதவு இருந்துச்சு. அத எடுத்துட்டு தான் நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது நாங்க ஜன்னல் வச்சோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல இந்த வீட்ட பத்தின ஆல்ட்ரேஷன் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல. அத பத்தின டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பக்கம் வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோ வச்சதால, கேட் மட்டும் நாங்க யூஸ் பண்ணி கோலம் போடுறதுக்கு, போக வரதுக்கு அதுக்கு வந்து அத வச்சுக்கிறது. அந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு வாசல். அதாவது தெற்கு திசையில வந்து உங்களுக்கு வந்து வாசல் இருக்கும். வீட்டு வாசல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்டன் மாரி கொஞ்சம் ஏரியா வந்து விட்டுருக்கும். இதுதான் உங்களுக்கு வீட்டோட அமைப்பு. இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இப்ப பார்க்கும்போது நல்லா ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த சைடு கேட் ஒண்ணு இருக்கு. இந்த சைடு கேட் ஒண்ணு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப வீடு இருக்கா? வீட்ட ஒட்டுன மாரியே பக்கத்துல இவ்ளோ பெரிய இடத்துல வந்து கொஞ்சம் கார்டன் மாரி வைக்கலான்னு சொல்லி பிளேஸ் இருக்கும். இது இன்னுமே வந்து நெறைய அரேஞ்ச் பண்ணாம அப்படியே கொஞ்சம் கன்னாபின்னான்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெளியில தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு இந்த வீட்ல. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு அப்படிங்கிறனால, அத வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால, அதுக்கு ஏத்த மாரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த ஸ்பேஸ்லாம் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா தான், இந்த சைடு வந்து கேட் இருக்கும். இந்த சைடுமே வந்து தெரு இருக்கு. எப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் தெரு இருக்கு. அந்த பக்கமும் ரோடு இருக்கும். அங்கேயும் லைனா வீடுங்க இருக்கும். இங்கேயும் லைனா வீடுங்க இருக்கும். இதான் இந்த வீட்டோட அமைப்பு. நாங்க வெளியில போக வரதுக்கு எங்களுக்கு வாசல்னு பார்த்தா இந்த சைடு தான் வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தெருவுல வந்து ஒரு கோயில் கூட இருக்கும். நீங்க வந்து நெறைய வீடியோஸ்ல வந்து சாங் கேட்டுருக்கோம். சாமி பாட்டு ஓடுற மாரி. ஏன்னா பக்கத்திலேயே ஒரு 2 வீடு பக்கத்திலேயே அப்படியே வந்து கோயில் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்டுருக்கும். இந்த சைடுமே நம்ம வந்து கோலம் போடுறது எல்லாமே பண்ணுவோம். இத தான் நான் வந்து சொன்னேன். அந்த சைடும் ஒரு வாசல் இருக்கு. அங்கேயும் கோலம் போடணும், இங்கேயும் கோலம் போடணும். நம்ம அருகால் இருக்குல்ல, வீட்டு அருகாப்படி, அந்த இடத்துலயும் வந்து நம்ம கோலம் போடுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, மோஸ்ட்லி வந்து இந்த பக்கமும் அந்த சைடும் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாரி தான் மோஸ்ட்லி வந்து போடுறது. வாசலுக்கு மட்டும் டெய்லி நான் வந்து கோலம் போட்டுருவேன். ஏன்னா 3 இடத்துலயும் போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான். அதுக்கப்புறம் அப்படியே உள்ள திரும்பி வந்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் செடிலாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து அப்படியே காட்டியிருக்கேன். இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, இத தான் வந்து நாங்க ஹாலா வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த ஏரியால வந்து முன்னாடி வந்து கதவு இருக்காது. இடையில வந்து ஒரு டோர் போட்டிருக்கோம்ல, அது வந்து இருக்காது. அப்படியே ஓப்பன்லயே இருக்கும். நாங்க வந்து டோர் போட்டு அந்த சைட வந்து ரூமாவும், இந்த சைடு வந்து ஹாலாவும் நாங்க வந்து அப்படியே செட் பண்ணிக்கிட்டோம். இங்க வந்து ஒரு விண்டோ இருக்கும். அதுகிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் வந்து அப்படியே வச்சிருக்கேன். சேர் வந்து ஒரு 2 அங்க போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு குட்டி ஷெல்ஃப் வந்து இருக்கும். இந்த ஷெல்ஃப்ல வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் அழகா இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா உங்களுக்கு பொருள் வைக்கிற மாரி, அந்த மாரிலாம் வந்து இருக்காது. ஏன்னா, அப்ப கட்டுனது அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி திங்ஸ் எதெல்லாம் வைக்கலாமோ, அப்படியெல்லாம் நான் வந்து ஒண்ணு ஒண்ணா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் நான் யூஸ் பண்ற வாஷிங் மிஷின் பத்தி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒனிடா பிராண்டு. Flipkartல தான் வந்து வாங்குனதுன்னு நெனைக்கிறேன். 13,000 சம்திங் வந்துச்சு. உண்மையா நல்லா தான் இருக்கு. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா இருக்கு. அப்பப்ப கிளீனா, நீட்டா நம்ம வந்து மெயின்டெயின் பண்றதுல தான் இருக்கு. அப்பப்ப வாஷிங் மிஷின்லாம் வந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னாலே, அதில ஏதாவது ஒரு பிரச்சனை குடுக்கும். நீட்டா மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, எந்த பொருளா இருந்தாலுமே லைஃப் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வாசல் இருக்குல்ல, அப்படியே கதவுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபா வந்து போட்டிருக்கோம். இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இந்த கதவு உள்ள வரவே இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு தான் வந்து கொண்டு வந்து அந்த மாரிலாம் வச்சு செட் பண்ணியிருக்கோம். இப்ப ஹால்ன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் இருக்கு.
ஹாலுக்கு அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கர்டன் தெரியுதுல்ல? இந்த சைடு வந்து இது வந்து கிச்சனு. இந்த இடத்துல வந்து அப்படியே பூஜை ரூமு, இங்க கிச்சன் அந்த மாரி வந்து 2ஆ வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். மெயினா சின்னதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டாப் தான். அது ரொம்ப சின்னதா இருக்கும். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்காவது இருக்கு. இதோட பழைய வீடியோ நீங்க பார்க்கும்போது, அது ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. விண்டோவே கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. அது ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து இத நாங்க அழகாவே வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்ன சின்னதா தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி திங்ஸ் வந்து எப்படி வைப்போமோ, அத தான் நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன்ல மேல வந்து புகைக்கூண்டு அந்த சிம்னின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சிம்னின்னு சொல்றோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது புகைக்கூண்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல வந்து இப்படி தான் வந்து கட்டுவாங்களாம். இங்க ஏதாவது அடுப்புலாம் நம்ம எரிய விடுறோம் அப்படின்றப்போ, அந்த புகைலாம் போகறதுக்கு இந்த மாரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க போல. அது வந்து எங்களால எடுக்க முடியல. அது எடுத்தா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அப்படின்றதுனால, அது சரி இருக்கட்டும் அழகா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பூஜை ரூமா நாங்க வந்து அப்படியே செட் பண்ணிக்கிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாப் மாரி போட்டு அந்த ஷெல்ஃப் மாரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்களா சரி எங்கள்ட்ட இருக்க பொருளுக்கு ஏத்த மாரி இப்படி செட் பண்ணா தான் பொருள்கள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இதுலயுமே நெறைய பேர் சொல்றீங்க கபோர்டு போடலாம். இதுல வந்து ஃபுல்லா மூடுற மாரி கவர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ஐடியாலாம் சொல்றீங்க. அதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா வந்து அதுக்கு வந்து நெறைய செலவாகுன்றது ஒண்ணு. இன்னொன்னு இது ஆல்ரெடி வந்து ரொம்ப பழைய வீடா, அத வந்து இந்த அளவுக்கு நாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி, இந்த அளவுக்கு ஒரு செட் பண்ணி இருக்கிறதே போதும்னு எனக்கு தோணுது. இதுல மேல மேல நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்டின்னா, அது ஒர்த்தா இல்லையா அப்டின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. அதனால வந்து நமக்கு இருக்கிறத வச்சே நம்ம வந்து அழகா காட்டலாம் அப்டின்ற மாரி தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால இருக்கிறதுல எப்படியெல்லாம் என்னால வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ, மெயின்டெயின் பண்ண முடியுமோ, அப்படி தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்லேருந்து அப்படியே வெளில வந்தீங்கன்னா, அந்த ரூமுக்கு போற வழி. இங்க ஒரு டோர் இருக்குல்ல, இந்த டோர்லாம் கூட பார்த்தீங்கன்னா, பழைய பார்லர்ல வந்து வச்சிருந்த டோர் தான். அதெல்லாம் வீணாக்காம அப்படியே கொண்டு வந்து இங்க வந்து செட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இங்க பண்ணியிருக்க விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நெறைய வச்சிருந்தது. அப்படிதான் வந்து பண்ணியிருப்போம். இத பத்தின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதில டீட்டெயிலா நான் வந்து சொல்லியிருப்பேன். எதெல்லாம் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இத தான் வந்து நாங்க வந்து ரூமா யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கேயே வந்து டிவி வந்து நாங்க வந்து செட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஏசிலாம் பார்த்தீங்கன்னா, கட்டிலுக்கு அடியில இருக்கும். கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா, நாங்க இப்போ குளுர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் சீலிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ இருக்கு. அதனால ஓவரா குளுருது. அப்படின்றதுனால ஏசி வந்து இன்னும் ஃபிட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். சரி கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால அத அடியில வந்து தள்ளி வச்சிருக்கேன். அதனால அது தெரியும் பார்க்கும்போது. அப்புறம் வந்து 2 கட்டிலு வந்து ஒண்ணு வந்து மரக்கட்டிலும், ஒண்ணு வந்து ஸ்டீல் கட்டிலு. இது 2ம் வந்து நாங்க சேர்த்து போட்டு வச்சிருக்கோம் இந்த இடத்துல. கரெக்ட்டா இருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயாவும் இருக்காது. ரொம்ப இடைஞ்சலாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா நல்லா ஃப்ரீயாவே இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிலுக்கு ஆப்போசிட்ல தான் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வச்சிருக்கோம். டிவி வச்சிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில நெறைய சஜஷன் வந்து சொன்னீங்க. அந்த புத்தர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன்ல, அது எடுங்க. பாட்டில் மாரி இருக்குல்ல, அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அம் ஓகே தான். எனக்கு என்னமோ பிடிச்சிருந்தது. ஒருத்தவங்களோட டேஸ்ட் ஒரு மாரி இருக்கும்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். சரி அத எடுக்கலாம் அப்படின்னாலுமே, அது எடுத்தா செட் ஆகாது. அப்படியே பெயிண்ட் வந்து பிச்சுக்கிட்டு வந்துரும். அது இன்னுமே அசிங்கப்படுத்துன மாரி ஆயிடும் அப்படின்றதுனால அத நான் எடுக்கல. இவங்களும் சொன்னாங்க, "விட்டுரு அத எடுக்கலாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லி. அதனால தான் அத அப்படியே வச்சிருக்கேன். என்னடா நம்ம இதெல்லாம் சொன்னோம், கண்டுக்கவே இல்லன்ற மாரி நெனைக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியே ஒரு குட்டி ரூம். இந்த ரூம்ல தான் எங்களோட பீரோ, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து இந்த ரூம்ல வந்து நாங்க அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பீரோ, ஒரு ஸ்டீல் பீரோ, ஒரு மரக்கட்டில் இருக்கும்ல, சாரி மர பீரோ இருக்கும்ல, அது வந்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டீப்பாயி, அப்புறம் அயர்னிங் டேபிளு இந்த மாரி விஷயங்கள் இங்க இருக்கும். இந்த ரூம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப் வந்து 2 இருக்கும். அதனால ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா என்னோட ட்ரெஸ் தான். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாம் என்னோடது தான். இந்த பாக்ஸ பத்தி கூட நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எங்க வாங்குனீங்க? இல்ல நீங்களா பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. அது நானா பண்ணது தான். அதெல்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அ ஆயில்லாம் நம்மளுக்கு நல்லா பல்கா வாங்குனோம்னா பாக்ஸ் மாரிலாம் குடுப்பாங்க பாருங்க. அந்த மாரி பாக்ஸ வந்து வேஸ்ட் பண்ணாம அ செஞ்சது தான் அது. அதில தான் என்னோட துணியெல்லாம் வச்சிருக்கேன். அந்த சைடு ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிதும், அவரதும் வந்து எல்லாமே அங்க வச்சிருக்கேன்.
அப்புறம் வந்து இந்த ரூமில் நான் சொன்ன மாதிரி 2 பீரோ, டீப்பாய், அப்புறம் அயனிங் டேபிள், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது எல்லாமே இந்த ரூமில் வந்து அழகாக செட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ரூமில் வந்து நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. ஃப்ரீயா இருக்கும். அதனால தான் வந்து இந்த ரூம்ல எல்லாமே வந்து நாங்க செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ரூமுக்கு நாங்க வரோம் அப்டின்னா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அயர்ன் பண்றதுக்கு, இல்ல நான் கிளம்புறேன் அப்டின்னா, நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல நின்னு ஏதோ ஒண்ணு எடுக்கிறதுக்கு, இந்த மாரி விஷயங்களுக்கு இது எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. வீடு பார்க்க தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி தோணும். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஃப்ரீயா ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொல்லணும். நெறைய பேர் வந்து நீங்க வச்சிருக்க டெக்கர் பீஸ்லாம் எங்க வாங்குனீங்க? நீங்களா பண்ணீங்களான்னு சொல்லி நெறைய கேட்டுட்டே இருந்தீங்க. நான் இப்ப வந்து அந்த பழைய வாடகை வீட்ல இருந்தது எதுவுமே நான் பெருசா இங்க வைக்கல. சும்மா 1, 2 மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வேண்டாம், வைக்க வேணாம்னு சொல்ட்டாங்க. அதனால ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளைனாவே விட்டாச்சு. வச்சிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஆன்லைன்ல எப்பயோ வாங்குனது தான். பெருசா அதிகமாலாம் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்மி பட்ஜெட்ல என்னால எதெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாரி தான் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்க ட்ரை பண்ணுவேன். இல்லன்னா நானே பண்ணிப்பேன். இப்படி தான் வந்து என்னோட வீட்ட வந்து நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.